சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. வைத்தாஸ் கஃபே மே 4 முதல் பாண்டி பஜாரில் புதிய உயர்தர சைவ உணவகம் உதயம். விதவிதமான இட்லி, முறுமுறு தோசைகள், அசத்தலான ஸ்நாக்ஸ் சாப்பிட சூப்பர் இடம் வைத்தாஸ் கஃபே. வைத்தாஸ் கஃபே, பாண்டி பஜார், கார் பார்க்கிங் எதிரில். திமுக அமைச்சர்கள் கிட்டத்தட்ட 5 பேர் பெரிய சிக்கல்ல இருக்காங்களா? ஏதாவது ராஜினாமா முடிவில் செந்தில் பாலாஜி இருக்காரா? என்ன நடக்க போகுது திமுகவிற்கு? நாங்கள் அவர் அமைச்சராக இல்லாத காரணத்தால் பிணை வழங்குகிறோம். நீங்கள் உடனடியாக அவரை அமைச்சராக்கினீர்கள் என்றால் என்ன செய்தியை நீங்கள் சொல்ல விரும்புகிறீர்கள்? சுப்ரீம் கோர்ட்டோடு விளையாடுகிறீர்களா என்ற கேள்வியை நீதியரசர்கள் எழுப்பியதை நாம் மறந்துவிடக்கூடாது. இன்று காலை நான் கேள்விப்பட்ட செய்தி, திரு செந்தில் பாலாஜி அவர்கள் மட்டுமல்ல, திரு பொன்முடி அவர்களும் ராஜினாமா கடிதத்தை கொடுத்திருக்கிறார் என்கிற ஒரு தகவலை நான் கேள்விப்படுகிறேன். நீங்கள் அதிகார போட்டி என்பது இன்றைக்கு டாக்டர் ராமதாசுக்கும் அன்புமணிக்கும் ஏற்பட்டிருக்கிறது அல்லவா? அதை போல ஆளுங்கட்சிக்குள்ளும் யார் முதலமைச்சருக்கு அடுத்த இடம்? இதுல செந்தில் பாலாஜி கிட்ட நெருங்கிட கூடாதுன்றதுல இன்னும் பலர் இருக்காங்க. 1-2 அமைச்சர்கள் முக்கியஸ்தர்கள் இருக்கிறார்கள். தமிழக அரசு அதனுடைய ஊழலை மறைக்க, ஊழலுக்கு உடந்தையாக இருந்த அதிகாரிகளை பாதுகாக்கிற தீவிர முயற்சிகளில் இந்த அரசு இறங்குவது என்பது வெட்கக்கேடு. இதற்கு ஏற்கனவே ஒரு உதாரணம் என்னால் சொல்ல முடியும். ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு இது ஒரு சிக்கலாக தான் பார்க்கப்படும். ஏன்னா இத்தனை பேர் சிக்கல்ல அடுத்தடுத்து ஃபேஸ் பண்ண போறாங்க விசாரணையை. எப்படி? நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழக அரசு ஊழல் சகதியில் சிக்கி இருக்கிறது. அதுல ஒன்றும் மாற்றம் இல்லை. இந்தியாவில் இருக்கிற கட்சிகள்லேயே மிகப்பெரிய லாயர்ஸ் விங் வச்சிருக்கிற ஒரு பார்ட்டி வந்து திமுக. அது எல்லாருக்கும் தெரிஞ்சது. அவங்க இதை எப்படி எதிர்கொள்ள போறாங்க? இவங்க என்ன தைரியம் நினைச்சிட்டாங்கன்னா, நமக்கு ஆட்சி இருக்கு, அதிகாரம் இருக்கு, பணம் இருக்கு, பார்த்துக்கலாம், என்ன இதெல்லாம் பெரிய விஷயமா, அதிகாரிகள் நம்ம சொல்றதை கேட்க போறாங்க. நான் இது பெருமளவுக்கு ஐஏஎஸ் அதிகாரிகளும் ஒரு உடந்தையாக இல்லாமல் பெரும் தவறுகள், பெரும் ஊழல் நடைபெற முடியாது. அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு துக்ளக் ரமேஷ் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்களோடமே கேட்போம். வணக்கம் ரமேஷ். வணக்கம் ஆதேஷ், எப்படி இருக்கீங்க? நலம். திமுக அமைச்சர்கள் ஒரு 5 பேர் விசாரணை வளையத்திற்குள் சிக்கியிருக்காங்க. இதுல இந்த கீழமை நீதிமன்றங்கள் கொடுத்த தீர்ப்பு அது செல்லாது, மறுபடியும் அதை விசாரணைக்கு கொண்டு வரணும்னு ஒரு வருடமாவே நம்ம திரு நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் அவருடைய முன்னாடி அதிகமான வழக்குகளை அவராகவே தானாகவே முன் எடுத்து இந்த வழக்குகள் எல்லாம் கொண்டு வராரு. இதனால அதிமுக முன்னாள் அமைச்சர் பெருமக்கள், ஏன் முன்னாள் முதலமைச்சர் திரு ஓபிஎஸ் கூட இந்த சிக்கல்ல இருக்காரு. இதுல பாத்தீங்கன்னா திமுக அமைச்சர் பெருமக்களும் இந்த சிக்கல்ல இருக்காங்க. இதுல பெரிய வழக்கு செந்தில் பாலாஜி வழக்கு. அது இந்த கீழமை நீதிமன்றம்லாம் கிடையாது. அது ஏற்கனவே அவர் சிறைவாசம் எல்லாம் இருந்த வழக்குல ஓப்பனாவே கேட்கறாங்க, உங்களுக்கு ஜாமீன் வேண்டுமா இல்ல அமைச்சர் பதவி வேண்டுமானெல்லாம் கேட்கறாங்க. சற்று முன் சட்டப்பேரவையில இந்த மசோதா தாக்கல் நடக்கக்கூடிய விஷயங்கள்ல நிகழ்ச்சி நிரல்ல செந்தில் பாலாஜி பேர் இருக்கு. ஆனால் மசோதாவை அவர் தாக்கல் செய்யாம ரகுபதி தாக்கல் செய்யறாரு. என்ன நடக்குதுன்னே தெரியல. திமுக அமைச்சர்கள் கிட்டத்தட்ட 5 பேர் பெரிய சிக்கல்ல இருக்காங்களா? ஏதாவது ராஜினாமா முடிவில் செந்தில் பாலாஜி இருக்காரா? என்ன நடக்க போகுது திமுகவிற்குள்? உச்சநீதிமன்றத்தில் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் தொடர்பான போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக, அதற்கு கையூட்டு பெற்றதாக சொல்லப்பட்ட வழக்கில் கடைசியாக நடந்த விசாரணை அமர்வின் போது 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு மிக கடுமையான கேள்விகளை திரு செந்தில் பாலாஜி அவர்களுக்காக ஆஜரான மூத்த வழக்கறிஞர்கள், இந்த நாட்டிலேயே பிரபலமான வழக்கறிஞர்கள், அவர்களை நோக்கி வினாக்களை எழுப்பியிருக்கிறது, கடும் கண்டனங்களை தெரிவித்திருக்கிறது. திரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு பிணை வழங்கப்பட்ட போதே அவர் சாட்சிகளை கலைக்க மாட்டார், இப்போது அவர் அமைச்சராக இல்லை என்ற காரணத்தை கூறிதான் சிறையில் இருந்தபோதும் அமைச்சராக இருந்தார். பின்னர் அவருக்கு ஜாமீன் கிடைப்பதற்கு இந்த அமைச்சராக இருப்பதுதான் இடையூறாக இருக்கிறது என்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த வழக்கறிஞர் பில்சன் அவர்கள் முதலமைச்சரிடம் தெரிவித்ததாக நான் கேள்விப்படுகிறேன். ஊடகத்திலும் அப்படிப்பட்ட ஒரு தகவல் வெளிவந்தது. அதை தவிர விசாரணையின் போது பலமுறை அவருக்கு ஜாமீன் மறுக்கப்பட்ட நிலையில் அமைச்சராக இருப்பதுதான் ஜாமீன் பெறுவதற்கு இடையூறாக இருக்கிறது என்று மூத்த வழக்கறிஞர்கள் ஆலோசனை கூறிய நிலையில் அவர் அமைச்சர் பதவியிலிருந்து விடுவிக்கப்பட்டார். சரி, அதன் பிறகு அவருக்கு உடனடியாக ஜாமீன் கிடைத்தது.
அப்போது என்ன சொல்லப்பட்டது என்றால், நீண்ட நாட்களாக சிறையில் இருப்பதன் காரணமாக அரசியல் சட்டத்தின் பிரிவு 21 வழங்கக்கூடிய அடிப்படை உரிமை என்பது பாதிக்கப்படக்கூடாது என்கிற காரணத்தை கூறி அவருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டது. அப்போது திராவிட முன்னேற்றக் கழக அரசு செய்த மிகப்பெரிய தவறு என்னவென்று சொன்னால், ஜாமீன் வெளிவந்த அவரை அடுத்த நாளே அதே துறைக்கு மீண்டும் அமைச்சராக்கிய செயல். இது நீதிமன்றத்தை, உச்ச நீதிமன்றத்தை எரிச்சலடைய வைத்தது. இப்போதல்ல, நாம் சமீபத்திய கடந்த வார கோர்ட் கேள்வியை பற்றி உங்கள் கேள்வியில் கேட்டீர்கள். மீடியாவும் விவாதத்தில் அதை அலசிக் கொண்டிருக்கிறது, அல்லது பத்திரிகைகள் அலசுகின்றன. பெரும்பாலான காட்சி ஊடகங்கள் இந்த பிரச்சனையை கையில் எடுப்பதே இல்லை, அது வேறு விஷயம். இன்றைக்கு பத்திரிகைகளோ அல்லது 2 நாட்களாக வருகிற செய்திகளோ, அவர் பதவியில் தொடர்வாரா என்கிற செய்திகளோ கடைசியாக நடந்த விசாரணையின் போது எழுப்பப்பட்ட கேள்வி பற்றியது. ஆனால் நான் உங்களுக்கு நினைவூட்டுகிறேன், இதே வழக்கில் ஓரிரு மாதங்களுக்கு முன்பாகவே மாண்புமிகு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் என்ன சொன்னார்கள் என்றால், நாங்கள் அவர் அமைச்சராக இல்லாத காரணத்தால் பெணை வழங்குகிறோம், நீங்கள் உடனடியாக அவரை அமைச்சராக்கினீர்கள் என்றால் என்ன செய்தியை நீங்கள் சொல்ல விரும்புகிறீர்கள்? சுப்ரீம் கோர்ட்டோடு விளையாடுகிறீர்களா என்ற கேள்வியை நீதியரசர்கள் எழுப்பியதை நாம் மறந்துவிடக்கூடாது. 1 மாசத்துக்கு முன்னாடி, 2 மாதம் இருக்கும், ஓரிரு மாதங்களுக்கு முன்பே. சரி. அதன் பிறகு ஒரு வழக்கு தாக்கலாகிறது. என்ன வழக்கு என்றால், இந்த பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பிலிருந்து ஒரு மனு போடுகிறார்கள். அவர் மீண்டும் அமைச்சராக காரணத்தால் சாட்சி சொல்ல அச்சமாக இருக்கிறது, அவர் சாட்சிகளை கலைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்ற மனு மீது 2 முறை 3 முறை இந்த விசாரணை நடைபெற்று கடைசியாக நடந்த அமர்வில் தான் இந்த கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. அதாவது ஜாமீன் வேண்டுமா, அமைச்சர் பதவி வேண்டுமான்னு. அப்போது மூத்த வழக்கறிஞர் திரு கபில் சிபல் அவர்கள், அவர்தான் என்று கருதுகிறேன், மிக முக்கியமான ஒரு வாதத்தை முன்வைத்தார். சென்ற முறை, இந்த முறை இல்லாமல் சென்ற முறை என்று கருதுகிறேன், ஒரு மந்திரி சபையில் இன்னார் அமைச்சராக இருப்பதோ அல்லது இன்னார் அமைச்சராக இருக்கக்கூடாது என்பதோ முதலமைச்சர் எடுக்க வேண்டிய முடிவு, அவருடைய அதிகாரத்தின் பார்ப்பட்ட விஷயம். இதிலே கோர்ட் தலையிட முடியுமா என்பது ஒரு வாதம். இன்னொரு வாதம், இதே மாதிரி ஊழல் வழக்கை எதிர்கொண்டு ஓரிரு மாநிலங்களில் சிலர் அமைச்சர்களாக இருக்கிறார்கள், இது இன்னொரு வாதம். இந்த வாதத்தை சுப்ரீம் கோர்ட் நிராகரித்து விட்டது. இதன் பிறகுதான் இப்போது நீங்கள் அமைச்சராக தொடர முடியுமா என்கிற சிக்கல் எழுந்திருக்கிறது. இல்லாவிட்டால் இவர் அமைச்சராகத்தான் தொடருவார், அது முதலமைச்சரின் அதிகாரத்திற்குட்பட்ட விஷயம் என்கிற நிலைப்பாட்டை திராவிட முன்னேற்ற கழகம் எடுக்குமானால் அவரது பெயில் ரத்து செய்யப்படும் என்கிற சூழ்நிலை உருவாகிவிட்டது. அந்த திங்கட்கிழமை வரைக்கும் டைம் கொடுத்திருக்காங்க காலம். ஆகவே நான் கேள்விப்படுவது, மிக முக்கியமான வட்டாரங்களிலிருந்து நான் கேள்விப்பட்ட செய்தி, மசோதாலாம் மாத்தி இன்று காலை நான் கேள்விப்பட்ட செய்தி, திரு செந்தில் பாலாஜி அவர்கள் மட்டுமல்ல, திரு பொன்முடி அவர்களும் ராஜினாமா கடிதத்தை கொடுத்திருக்கிறார் என்கிற ஒரு தகவலை நான் கேள்விப்படுகிறேன். செந்தில் பாலாஜி அண்ட் பொன்முடி 2 பேரும் ராஜினாமா கொடுத்திருப்பதாக நான் அறிகிறேன். பொன்முடி எதுக்கு கொடுத்திருக்கார்? முதலமைச்சர் அவர் பேச்சை விரும்பவில்லை, கட்சி பதவியை பறித்தார். கட்சி பதவியை பறித்தால் மட்டும் போதுமா? இப்படி பேசுகிறவர் மந்திரியாக இருக்கலாம், கட்சியில் தான் துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடாது, இதுதான் முதலமைச்சர் கூற வருகிற நியாயமா என்று பொதுவெளியில் வலுவான கேள்விகள் தொடர்ந்து எழுப்பப்பட்டு வருகின்றன. சரி, இந்த கேள்விக்கு உரிய பதில் நீங்கள் என்ன சொல்லுவீர்கள்? அப்படி பேசியது கட்சி பதவியை நான் பறித்து விட்டேன், மந்திரியாக அப்படி இருந்து அவர் அந்த மாதிரி கருத்தை தெரிவிக்க உரிமை பெற்றவர் என்று முதலமைச்சரால் சொல்ல முடியுமா? ஏனென்றால் சமூகத்தில் வெவ்வேறு ஜாதி பிரிவுகள் இருக்கின்றன, அதிலே குறிப்பிட்ட 2 பிரிவினரின் மனது நோகடிக்கிற வகையில், இழிவுபடுத்துகிற வகையில், அவர் வகிக்கிற பதவிக்கு பொருத்தமில்லாத வகையில் அவர் கடுமையான ஆபாசமான ஒரு கருத்தை பொதுவெளியிலே பதிவிட்டிருக்கிறார். இதுல என்ன சிக்கல்? அடுத்து இன்னொரு சிக்கல் என்றால், இதை பல இடங்களில் புகார் பதிவு செய்யப்படுகிறது. அந்த புகார்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன என்ற ஒரு விளக்கத்தை கொடுத்து இந்த அரசாங்கம், வழக்கறிஞர் இதை ஊற்றி மூடுவதற்கு முயற்சி செய்தார். நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் இதன் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன என்று கேட்டதோடு மட்டுமல்ல, சுயோமோட்டோவாக இதை எடுக்கலாம் என்று ஹைகோர்ட் சீஃப் ஜஸ்டிஸுக்கு எழுதியிருக்கிறார். இந்த வழக்கு இதை போயிருக்கிறது. பொன்முடி மேல வழக்கு பதிவு செய்வதற்கு 2 நாட்களுக்கு முன் சீஃப் ஜஸ்டிஸுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். சமீபத்தில் அந்த மேடையில் பேசியதற்கு. இது தவிர சொத்து குவிப்பு வழக்கு. நீங்க இன்னொன்னு, இப்ப நீங்க எல்லாமே நீதியரசர் இல்ல அதுதான் தப்பு. அதுதான் நீங்கள் உங்கள் கேள்வியில ஒரு சிறிய பிழை.
இவர்கள் எம்ஆர்கே பன்னீர்செல்வம், துரைமுருகன் சம்பந்தப்பட்ட வழக்குகள் எல்லாம் வேற நீதிபதிகள், ஓகே, வேற நீதிபதி ஒரு வேல்முருகன் அவர்கள் என்று நான் கருதுகிறேன். நீதியரசர் மாண்புமிகு வேல்முருகன் என்று நான் நினைக்கிறேன். சப்ஜெக்ட் வெரிஃபிகேஷன். எதற்காக சொல்லுகிறேன் என்றால், இப்படி பொன்முடிக்கு நெருக்கடி அதிகரித்திருக்கிறது. நாம் 2 ராஜினாமாவை பற்றி மட்டும் சொல்லிவிட்டு மற்ற வழக்குகள், செந்தில் பாலாஜி அண்ட் பொன்முடியினுடைய பேச்சு தொடர்ந்து தாக்கத்தை ஏற்படுத்தும், அதாவது இந்த நடவடிக்கை எடுக்காவிட்டால் என்கிற சூழலுக்கு முதலமைச்சர் தள்ளப்பட்டிருக்கிறார். இரண்டாவது, ஏற்கனவே முதலமைச்சர் இவர்களுக்கெல்லாம் ஒரு எச்சரிக்கை விடுத்தார். கட்சிக்கு சங்கடத்தை தேடித் தருகிற வகையில், நெருக்கடியை தேடித் தருகிற வகையில் பேசாதீர்கள் என்று சொன்னார். கேட்கவில்லை இவர்கள். ராஜா அவர்களையும் முதலமைச்சர் நேரில் அழைத்து கண்டித்ததாக நான் கேள்விப்படுகிறேன். சரி. ஆகவே பொன்முடி அவர்கள் ராஜினாமா கடிதம் வாங்கப்பட்டிருக்கிறது என்ற தகவல் அநேகமாக திரு செந்தில் பாலாஜி அமைச்சரவையில் இருந்து விடுவிக்கப்படுகிற சமயத்தில் திரு பொன்முடியும் விடுவிக்கப்படுகிற செய்தியை நாம் சேர்த்தே படித்தால் வியப்படைவதற்கில்லை. ஆனால் ஒன்று நான் சொல்ல விரும்புகிறேன். திரு செந்தில் பாலாஜி அவர்கள் இப்போது உச்சநீதிமன்றத்தின் முன்னுள்ள வழக்கு காரணமாக அவர் அமைச்சரவையில் இருந்து விடுவிக்கப்பட்டாலும் கட்சியில் அவருடைய முக்கியத்துவம் எந்த வகையிலும் குறையாது என்று நான் கேள்விப்படுகிறேன். ஓகே, அமைச்சர் பதவி மட்டும்தான் போகும், கட்சியில் அவருக்கான உரிமை எப்போதும் இருந்துட்டே இருக்கும். முக்கியத்துவம் அவர் ட்ரீட் செய்யப்படுகிற விதம், சரி, அவருடைய இம்பார்ட்டன்ஸ் வித்தின் த பார்ட்டி, அது குறைய வேண்டும் என்று சில பேர் அமைச்சர்கள் விரும்புகிறார்கள். ஓகே, இவர் இந்த பிரச்சனையிலிருந்து இடையில் மீண்டது போல அவர் வெளியே வந்து அமைச்சர் பொறுப்பை ஏற்று பழைய செல்வாக்கை பெற்று விடுவாரோ என்று 1-2 அமைச்சர்களே விருப்பம் இல்லாமல் இருந்தார்கள். உட்கட்சி போட்டியில் நீங்கள் அதிகார போட்டி என்பது இன்றைக்கு டாக்டர் ராமதாசுக்கும் அன்புமணிக்கும் ஏற்பட்டிருக்கிறது அல்லவா? அதை போல ஆளுங்கட்சிக்குள்ளும் யார் முதலமைச்சருக்கு அடுத்த இடம் என்கிற ஒரு அதிகார போட்டி நடந்து கொண்டிருக்கு. இதுல செந்தில் பாலாஜி கிட்ட நெருங்கிட கூடாதுன்றதுல இன்னும் பலர் இருக்காங்க. 1-2 அமைச்சர்கள் முக்கியஸ்தர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்குள்ளே இருக்கிற இடம் வேற. 2வது வேலுவா, 2வது நேருவா, இந்த விஷயங்கள் ஒரு பக்கம் இருக்கலாம். சரி. ஆனால் இவர்களை தூக்கி சாப்பிடக்கூடியவர் செந்தில் பாலாஜி. என்னால் அறுதிட்டு சொல்ல முடியும், திரு செந்தில் பாலாஜி அவர்கள் கட்சி பணியாற்றக்கூடிய விதம், திறமை, ஒரு கட்சிக்கு தேவைப்படுகிற பல விஷயங்களை செய்யக்கூடிய விஷயம், இதிலெல்லாம் நேரு வேலுவெல்லாம் செந்தில் பாலாஜிக்கு ஈடு கொடுக்க முடியாது. சரி. ஆகவே அவர் அமைச்சர் பதவியிலிருந்து விடுவிக்கப்பட்டாலும் பழைய முக்கியத்துவத்துடன் தான் இருப்பார் என்று கேள்விப்படுகிறேன். ஆனால் அந்த வழக்கு என்பது அவர் அடுத்த சிக்கல் ஒன்று இப்போது புதிதாக வந்திருக்கு. இப்போ நேற்று ஒரு புதிய மனு உச்சநீதிமன்றத்தில் போடப்பட்டிருக்கிறது. அதை பல பேர் எவ்வளவு தூரம் உன்னிப்பாக கவனித்தார்கள் என்கிற தெரியவில்லை. கிளப்பிங் ஆஃப் தி கேசஸ் கூடாது என்று ஊழலுக்கு எதிரான இயக்கம் ஒரு மனு தாக்கல் செய்திருக்கிறது. ஓகே. அதாவது அவர் மீது ஒரு 3-4 வழக்குகள் இருக்கிறது. 3-4 வழக்குகளை ஒன்றாக இணைத்து விசாரிக்க வேண்டும் என்கிற ஒரு பெட்டிஷன். இங்கே என்ன ஆச்சு, அந்த பெட்டிஷன் டிஸ்மிஸ் ஆகியிருக்கிறது. இங்கே சென்னையில் ஸ்பெஷல் கோர்ட்லேயும் ஹைகோர்ட்லேயும் அந்த பெட்டிஷன் வாஸ் டிஸ்மிஸ்டு. ஆனால் ஆன்டி கரப்ஷன் மூவ்மெண்ட்டு அங்கே போயிருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, 4 வழக்கிலையும் 200 சாட்சி, 300 சாட்சி, 600 சாட்சின்னு இருக்காங்க. கிட்டத்தட்ட 2000-3000 சாட்சி வந்துடுறாங்க. இதை விசாரிக்க ஆரம்பித்தோம்னா இந்த வழக்கு இந்த நூற்றாண்டில் முடியாது. ஆகவே தனித்தனியாக விசாரித்தால்தான் இது விரைவாக நீதிமன்றத்தில் தீர்வு கிடைக்கும் என்று சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள் அல்லவா? அது ஒரு புதிய சிக்கல். ஆகவே திரு செந்தில் பாலாஜி அவர்கள் தன்னுடைய வழக்குகளின்பால் கவனத்தை செலுத்துவதற்கும் கூட அவர் அமைச்சராக இல்லாமல் இருந்தால்தான் அவரால் முடியும். இருந்தால் ஒரு பக்கம் கோர்ட்டு கடுமையாக பார்க்கும், அனுமதிக்காது, ஜாமீன் ரத்தாகும். இன்னொன்று, இந்த வழக்குகளிலும் கவனம் செலுத்த முடியாது. நீங்கள் துறையில் எப்படி கொண்டது, மந்திரி வேலையை பார்த்து மேலிடத்தை எப்படி திருப்திப்படுத்துறது, கட்சியில் எப்படி இவங்களெல்லாம் கீழே தள்ளுறது, நம்முடைய எதிரிகளை எப்படி வீழ்த்துறது, இந்த சிந்தனையில் தான் ஓடும். ஆக இந்த சிக்கல் கோர்ட்டு கேஸு. அடுத்தது நீங்கள் கேட்ட விவகாரம், இவர்கள் இந்த சொத்து குவிப்பு வழக்கிலேருந்து கீழே விடுதலை வாங்கிட்டு வந்தாங்கல்ல, அதெல்லாம் வினோதமான முறையில் விடுதலை. இல்லை, நான் அதுதான் கேட்கணும்னு நினைக்கிறேன் சார். இந்த கீழமை நீதிமன்றங்கள் கொடுத்த தீர்ப்பு எல்லாமே தப்பு, இது நீதிமன்றத்தின் தீர்ப்பின் பால், நீதிமன்றத்தின் நம்பிக்கையின் பால் சவக்குழிக்கு கொண்டு போயிடுன்ற அளவுக்கு ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார். நிச்சயமாக இந்த தீர்ப்புகள் அவசர கதியில் வழங்கப்பட்டன என்கிற ஒரு பார்வை சில சட்ட வல்லுநர்கள் மத்தியில் இருக்கிறது. அதை நீதிமன்றம் ஏற்று இருக்கிறது. என்ன சொல்லுகிறீங்கன்னா, என்ன வேகத்தில் நீங்கள் எடுக்கிறீங்க, எப்போ அந்த வழக்கு முடிக்கப்படுகிறது?
இவர்கள் ஆளுங்கட்சியில் இருக்கும்போது முடிக்கப்படுகிறது, சொந்த மாவட்டத்தில் முடிக்கப்படுகிறது என்பதுதான் இதில் ஒரு பார்வை. இரண்டாவது, திரு ஆனந்த் வெங்கடேஷ் ஏற்கனவே தீர்ப்பளித்தவர். திரு பொன்முடி வழக்கில், செம்மண் வழக்குன்னு நினைக்கிறேன், அதில் தீர்ப்பளிக்கும் போது அழகாக சொல்லியிருக்கிறார். ஒரு கோர்ட்லேருந்து அந்த இன்னொரு கோர்ட்டுக்கு அந்த வழக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அந்த மேடம் எவ்வளவு ஸ்பீடாக அதை முடிக்கிறாங்க, அந்த வேகம் எனக்கு ஆச்சரியம் அளிக்கிறது என்கிறார். சரி, ஆகவே கேஸ் நடத்தப்பட்ட விதம் நிச்சயமாக சந்தேகங்களை எழுப்புகிறது என்று வெவ்வேறு நீதிபதிகள், இந்த வழக்குகளை எல்லாம் மறு ஆய்வுக்கு உட்படுத்திய நீதிபதிகள் பார்த்திருக்கிறார்கள். அது நீதித்துறையின் மீதான நம்பிக்கையை சிதைத்துவிடும். அரசியல்வாதிகள் மீதான வழக்கு நேர்மையான முறையில் நடைபெறுமா என்கிற கேள்வியை இவர்கள் மீதான வழக்குகள் எழுப்பி இருக்கின்றன என்பதுதான் இப்போது நீதிபதிகள் கூறியிருக்கக்கூடிய தீர்ப்பின் சாரம். நிச்சயமாக, ஏனென்று சொன்னால் இவர்கள் எல்லாருமே நீங்கள் ஒன்று பார்க்கணும், ஹைகோர்ட்டில் முக்கியமான வார்த்தையை சொல்லியிருக்காங்க. ஹவு தி கேசஸ் with related to the politicians, particularly the corruption cases, should be dealt with என்று சுப்ரீம் கோர்ட் ஒரு பார்வையை கொடுத்திருக்கிறது. மிக கவனமாக அந்த வழக்குகள் நடத்தப்பட வேண்டும், விரைவாக நடத்தப்பட வேண்டும், நீதி நிலைநாட்டப்பட வேண்டும். பெரிய மனிதர்கள் என்பதற்காக யாரும் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பிவிடக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் ஊழல் தொடர்பான வழக்குகளில், அதே போல அமலாக்கத்துறைக்கு எதற்கு இன்றைக்கு அவ்வளவு அதிகாரங்கள் தரப்பட்டிருக்கின்றன? ஏனென்றால் மணி லாண்டரி ஒரு சாதாரண அஃபென்ஸ் அல்ல. நாட்டினுடைய பொருளாதாரத்திற்கு பெரும் கேடு விளைவிக்கிற அல்லது பொருளாதாரத்தை அசைத்து பார்த்து ஏமாற்றுகிற ஒரு பெரும் குற்றம். ஆகவேதான் அமலாக்கத்துறைக்கு கைது நடவடிக்கை அதிகாரம் இருக்கிறது, வருமான வரித்துறைக்கு இல்லாத அதிகாரம் இருக்கிறது. அமலாக்கத்துறைக்கு கைதுக்கு பின் விசாரணை, பூர்வாங்க எவிடன்ஸ் இருந்தால் வாங்க அரெஸ்ட் பெயில் அவ்வளவு எளிதாக கிடைக்காது ஆன் மணி லாண்டரிங் கேசஸ். அதையெல்லாம் 2 தினங்களுக்கு முன் சுப்ரீம் கோர்ட் கூட சுட்டி காட்டி இருக்கு. சார், இந்த கீழமை நீதிமன்றத்தில் இப்ப விசாரிச்சு மறுபடியும் விசாரிக்கணும்னு இப்ப சொல்லி இருக்கிற இந்த வழக்குகள் எல்லாமே டெட்லைன் கொடுத்திருக்காங்க. டிவிஎஸ்சி தானே, டிவிஎஸ்சி மூலமா கரெக்ட்டுங்களா? ஆமா. இது என்ஃபோர்ஸ்மென்ட் டைரக்டரேட்டும் விசாரிக்கலாம்ல? என்ஃபோர்ஸ்மென்ட்டுக்கு தகவல் வரணும். இப்போ நீங்க சரியான ஒரு கேள்வி கேட்டீங்க. உங்களுடைய தகவலுக்காக சொல்றேன், இந்த 4 பேர் மட்டும் இல்ல, அனிதா ராதாகிருஷ்ணன் டிவிஎஸ்சி உள்ள போயிருக்கு, அவருடைய சொத்து குவிப்பு வழக்கு உள்ள. ஓகே, இவங்க வழக்குல இன்னும் போகல. என்ஃபோர்ஸ்மெண்ட் உள்ள வருவதற்கு முகாந்திரம் வேண்டும். அமலாக்கத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் சம்பந்தப்பட்ட வழக்கில் என்ஃபோர்ஸ்மெண்ட் உள்ள இருக்கு. என்ஃபோர்ஸ்மெண்ட் உள்ள வரணும்னு மனு போட்டதற்கு எதிர்த்து மனு போட்டார் அனிதா ராதாகிருஷ்ணன். என்னன்ட்டு? மனு போடுவதற்கு உரிமை இருக்கிறது. உங்கள் மீது ஒரு வழக்கானாலும் என் மீது ஒரு வழக்கானாலும் நாம் இதை நம்ம மேல என்ன கண்டெஸ்ட் பண்ண முடியும். சரி, ஆனால் இவர்களுடைய கண்டெஸ்ட் எல்லாமே வினோதமாக இருக்கிறது. டாஸ்மாக் அலுவலகத்தில் ரைடு என்றால் எதிர்த்து மனு போடுகிறார்கள். ஏன் பயம்? உங்க ஆபீஸ் உள்ள ரைடுனா ஏன் பயம்? நான் கேட்டேன், சுப்ரீம் கோர்ட் இங்க வேண்டாம், வழக்கு வேணாம், வேற மாநிலத்துக்கு மாத்துங்கன்னு போட்டிங்களே. இங்க இருக்கக்கூடிய ஹைகோர்ட் கேட்டாங்க, எங்களிடம் இங்க வழக்கு நிலுவையில் இருக்கும்போதே அவசரமா ஓடுறீங்களே, யாரை காப்பாற்ற முயற்சி செய்கிறீர்கள் என்று இதே சென்னை உயர்நீதிமன்றம் கேட்டது. எதற்காக இப்ப சொல்றேன்னு கேளுங்க. சென்னை உயர்நீதிமன்றம் அமலாக்கத்துறை நடத்தியது தவறு என்று, அமலாக்கத்துறை நடத்திய சோதனை தவறு என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு கடுமையான வழக்கறிஞர்கள் எல்லாம் வைத்து வாதாடி பார்த்து சோதனை சரி என்று கவர்மெண்ட் பெட்டிஷனை தூக்கி டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. ஹைகோர்ட் ஜட்ஜஸ் டிஸ்மிஸ் பண்ண உடனே இந்த அரசு அமலாக்கத்துறை நடத்திய சோதனை தவறு என்று மேல்முறையீடுக்கு சுப்ரீம் கோர்ட் போகிறது. இதற்கிடையே சென்னை உயர்நீதிமன்றம் டாஸ்மாக் எம்டி விசாகன் உள்ளிட்ட 3 பேருக்கு சம்மன் அனுப்பியிருக்கிறது. ஏன் விசாகனை காப்பாற்றுவதற்கு கோர்ட்டு போகிறாங்க இவங்க? என்ன விஷயம்? ஏனென்றால் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் இல்லாத காலகட்டத்தில், இலாக்காவில் இல்லாத காலகட்டத்தில் நடந்த விவகாரங்கள் என்ன என்பது ஆராயப்பட போகிறது. அது பற்றி விசாரணை இருக்கலாம் என்று இப்போது தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. விசாகன் ஒரு நேர்மையான அதிகாரியா என்பது கேள்விக்குறி என்கிறார்கள் நான் விசாரித்தவரை. ஆகவே யார் யாரை துருவுவது, எப்படி நீங்கள் தமிழக அரசினுடைய நோக்கத்தை பார்க்க வேண்டும் என்கிறேன் நான். என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ, தமிழக அரசு அதனுடைய ஊழலை மறைக்க, ஊழலுக்கு உடந்தையாக இருந்த அதிகாரிகளை பாதுகாக்கிற தீவிர முயற்சிகளில் இந்த அரசு இறங்குவது என்பது வெட்கக்கேடு. இதற்கு ஏற்கனவே ஒரு உதாரணம் என்னால் சொல்ல முடியும்.
தமிழகம் முழுவதும் மணல் குவாரிகளில் போய் அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டார்கள். பல முறைகேடுகள் நடைபெறுகின்றன. மணல் குவாரிகளில் முறைகேடு நடைபெறுகிறது என்பது அதை சொல்லி தெரிய வேண்டிய அவசியமே இல்லை. மணல் கொள்ளை அளவுக்கு அதிகமாக சென்ற ஆட்சியிலும் நடந்தது, இந்த ஆட்சியிலும் நடைபெறுகிறது. நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய் அரசாங்கத்திற்கு வர வேண்டியது யாரோ சில பேருக்கு போகிறது. இது பரம ரகசியம், எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். இந்த நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய் விவகாரத்தை அமலாக்கத்துறை தோண்ட ஆரம்பித்தது என்றால் சாதாரணமாக அல்ல. மணல் குவாரிகளுக்கு போய் ரேடார் கருவிகள் மூலம் எவ்வளவு தூரம் எடுக்கப்பட்டு இருக்கிறது என்கிற அதையெல்லாம் பயன்படுத்தி நீங்க கவனிக்கணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்ன பண்றாங்க, முறைகேடு நடக்கிறத கண்டறிஞ்சிட்டு ஒரு 5-6 கலெக்டர், சிஇடி இந்த மாதிரி அதிகாரிகள்லாம் விசாரணை கூப்பிடுறாங்க. கோர்ட்டுக்கு ஓடுகிறது இந்த அரசு. ஊழல் வெளிச்சத்திற்கு வருகிறதே என்று பயந்து கோர்ட்டுக்கு ஓடிய அரசு தான் இந்த அரசு. கோர்ட் பெட்டிஷனை தூக்கி தள்ளி போட்டுருச்சு. விசாரணை நடத்துவதற்கு அந்த துறைக்கு உரிமை இருக்கிறது. போய் உங்க ஆளுங்களை ஆஜராக சொல்லுங்க. ஏன் பயப்படுறீங்க? என்ன சார் சொல்றீங்க? அரசியல்வாதிகள் கரப்டானது பார்த்தாம அதிகாரிகளையும் கரப்டட் பர்சனா மாத்திட்டு இன்னைக்கு அவங்களையும் காப்பாத்துறதுக்கு நிக்குது. இதுதான் நிக்குது. ஆனா இதுதான் முதல் அரசு அல்ல. முந்தைய அரசு தப்பிச்சிருச்சு, இந்த அரசு மாட்டிக்கிட்டு இருக்கு. இதுதான் வித்தியாசம் ரெண்டு பேருக்கும். கிராமத்து பழமொழியில சொன்னா அது வேற மாதிரி. மாட்டின திருடனுக்கும் மாட்டார திருடனுக்கும் இருக்கிற வித்தியாசம் தான் ரெண்டு அரசுக்கும். இவர்கள் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா நீங்க சொல்றதெல்லாம் இடியாப்ப சிக்கலா இருக்கே எக்கச்சக்கமா. இதுல இருந்து எப்படி வெளியே வரும் திமுக? அதுதான் நான் சொல்றேன். நீங்க இதெல்லாம் நாங்க எப்படி செந்தில் பாலாஜி, பொன்முடி, மணல், பன்னீர்செல்வம், மணல், அண்ணன் கனிமவளத்துறை துரைமுருகன், அனிதா ராதாகிருஷ்ணன் இருங்க. இதெல்லாம் வெளியே வர்றதுக்கெல்லாம் அவங்களுக்கு எப்படின்னா, அவங்களுக்கு கைவந்த கலை. எப்படி வெளியே வர்றதுன்னா, திராவிட மாடல் அரசு, ஒன்றிய அரசு வஞ்சிக்கிறது, அநீதி இழைக்கிறது, பார்த்தீர்களா பாசிச அரசு. இதுக்கு பதில் சொல்லியான்னா, அந்த இந்த இது பார்த்துருக்கீங்களா நீங்கள்? திருவிழா டைமில் சின்னதாக ஒரு ஸ்டாண்டு போட்டு ஒரு சின்னதாக ஒரு இது இருக்கும், பயோஸ்கோப் மாதிரி. துணியை போட்டு உள்ளே உங்களை சின்ன பசங்களை உட்கார வச்சு பக்கத்தில் டிங் டிங்குன்னு அடிப்பான். கையில் மணி வச்சுருப்பான். பாரு பயோஸ்கோப்பு, நல்ல படத்தை பாரு, எம்ஜிஆர் அங்கே வராரு பாரு அப்படின்னு அடிச்சுட்டு இருப்பான். அந்த கதை பண்ணின்னு இருக்காங்க இங்கே. பாரு திராவிட மாடல் பாரு, ஒன்றிய அரசின் அநீதி பாரு, இதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு அப்புறம் அந்த படத்தெல்லாம் இவங்க ஓட்டலாம். அந்த நிலைமை தான் இப்போ நெருங்கிட்டு இருக்கு. ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு இது ஒரு சிக்கலாக தான் பார்க்கப்படும். ஏன்னா இத்தனை பேர் சிக்கலில் அடுத்தடுத்து ஃபேஸ் பண்ண போகிறாங்க விசாரணையை. எப்படி? நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழக அரசு ஊழல் சகதியில் சிக்கி இருக்கிறது, அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. ஆனால் அவர்களுக்கு இருக்கக்கூடிய இன்றைய நம்பிக்கை, இன்றைய பலம், ஆளுங்கட்சியினுடைய கூட்டணி பலம், பணபலம், இதை நம்பி இருக்கிறார்கள். ஆனால் கூட்டணி பலம், பலபலம், எதிர் அணி பிரிந்திருப்பது, இதை நம்பி இருக்கிறார்கள். ஆனால் மக்கள் ஒரு பெரிய கோபாவேச அலை எழுமானால் அதற்கு முன் இதெல்லாம் நிற்காது. ஆனால் அந்த அலை எழுந்திருக்கிறதா என்று கேட்டால் இப்போது வரை அது எழுந்தது போல் தெரியவில்லை. எதிர்க்கட்சிகள் உணர்ந்து அவர்கள் அணி திரட்டுகிற வேலையில், அந்த கடமையில் அவர்கள் நழுவ விடுவார்கள். ஆனால் இவர்கள் தப்பித்து விடுவார்கள். ஆனால் கோர்ட்டிடம் தப்பிக்க முடியுமா என்பது எனக்கு சந்தேகம். என்ன மாதிரி வியூகத்தை கையில் எடுக்க போகிறது? அடுத்து ஒரு 7-8 மாதங்கள் இதுதான் பிரச்சனையே, பெரிய பிரச்சனையா இருக்க போகுது. தேர்தல் காலம் நெருங்கும் நேரத்தில் என்ன மாதிரி? இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பெரிய வழக்கறிஞர்கள் எல்லாம் முழு நேரம் இவர்கள் இந்த இலாக்காக்களை சேர்ந்தவர்களுக்காக மாறி மாறி ஆதராவதில் அவர்கள் நல்ல எங்கேஜ் ஆவார்கள். அவர்களுக்கு வேற வழக்கு பார்க்க முடியாத அளவுக்கு இவங்களுடைய கேஸ் தான் கையில் இருக்கும். அது அபிஷேக் மணி சிங்வியோ, திரு கபில் சிபலோ, முகுல் ரோஹத்கியோ, இவர்களை வைத்துக்கொண்டு எப்படி இதை தள்ள முடியும் என்கிற சிந்தனையை ஒருவேளை அவர்கள் இறங்கலாம். விசாரணை வளையத்தில் இருக்கக்கூடிய இந்த அமைச்சர்களுக்கு அமைச்சரவை பாதிப்புன்றது இப்ப 2 பேருக்கு தான் சிக்கல் இருக்குன்றீங்க. 2 பேர் ராஜினாமா கொடுத்ததாகவே நீங்க சொல்றீங்க. மற்றவர்கள் அமைச்சராகவே தொடர்ந்து பணியாற்றி கொண்டே இதை ஃபேஸ் பண்ணுவாங்களா? மற்றவர்கள் அமைச்சராக தொடர்வதற்குத்தான் வாய்ப்பு. அநேகமாக அவர்கள் விஷயத்திலும் நீதிமன்றம் இந்த மாதிரி ஏதாவது கடுமையான வார்த்தைகளை சொன்னால் ஏதாவது நெருக்கடி வரலாம். ஏன்னா நீக்கிறதுன்னு ஆரம்பிச்சு ஒரே நேரத்தில் ஒரு 7-8 பேரை நீக்கினீங்கன்னு வச்சுங்க, இவ்வளோ கரப்ட் பேர் வழிகளை உள்ளே வச்சுருந்துருக்காரு இத்தனை நாள், அந்த விமர்சனம் கொஞ்ச நாள் ஓடும், அது வலுவடையும். அதுக்கு பதிலாக பொன்முடி பேசுனதுக்காக முதல்வர் நடவடிக்கை எடுத்தாருன்னு கொஞ்சம் பேராவது பாராட்டுவான்.
செந்தில் பாலாஜி கோர்ட்டு சொல்லிச்சுப்பா வேறு வழி இல்லாமல் ட்ராப் பண்ணிட்டாரு அப்படின்னு மற்ற கேஸை கொஞ்சம் தண்ணி ஊற்றுறதுக்கான அவகாசத்தை எடுத்துக்கலாம். ஆனால் இந்த வழக்குகளை ப்ரொலாங் பண்ணலாம். எவ்வளோ நாள் ப்ரொலாங் பண்ண முடியும்னு தெரியாது. ஏனென்றால் இப்போது துரைமுருகன் வழக்காகட்டும், பன்னீர்செல்வம் வழக்காகட்டும் 6 மாதத்தில் முடிங்கன்றாங்க. இந்த மாதிரி ஆன வழக்குகள் நீர்த்து போக செய்கிற முயற்சி எடுக்குமானால் இப்போல்லாம் நிறைய பேர் சோஷியல் அவேர்னஸோடு இருக்கிறார்கள். பல அமைப்புகள் அவர்களெல்லாம் கோர்ட்டை நாடக்கூடிய சூழல் உருவாகும். இந்தியாவில் இருக்கிற கட்சிகள்லேயே மிகப்பெரிய லாயர்ஸ் விங் வச்சிருக்கிற ஒரு பார்ட்டி வந்து திமுக. அது எல்லாருக்கும் தெரிஞ்சது. அவங்க இதை எப்படி எதிர்கொள்ள போகிறாங்க? இவங்க என்ன தைரியம் நினச்சிட்டாங்கன்னா, நமக்கு ஆட்சி இருக்குது, அதிகாரம் இருக்குது, பணம் இருக்குது, பார்த்துக்கலாம், என்ன இதெல்லாம் பெரிய விஷயமா, அதிகாரிகள் நம்ம சொல்கிறத கேட்க போகிறாங்க. நான் இது பெருமளவுக்கு ஐஏஎஸ் அதிகாரிகளும் ஒரு உடந்தையாக இல்லாமல் பெரும் தவறுகள், பெரும் ஊழல் நடைபெற முடியாது. இது 1-2 ஓய்வு பெற்ற 1-2 ஐஏஎஸ் அதிகாரிகள், முன்னாள் அமைச்சர்கள் 1-2 நேர்மையான அமைச்சர்கள், திரு பழக்கருப்பையா போன்றவர்கள் இதையெல்லாம் வெவ்வேறு நேர்காணலில் சொல்லியிருக்கிறார்கள். சரி, ஓரிரு முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரிகள் நானே பேட்டி எடுத்திருக்கிறேன். மத்திய அரசில் பணியாற்றிய திரு BS ராகவன் அவரை போன்றவர்கள் மிகச்சிறந்த நேர்மையான அதிகாரிகள், உளவுத்துறை எல்லாம் இருந்தவர்கள். அவர்களெல்லாம் சொல்லும்போது சொல்லுகிறார்கள், ஒரு பெரிய கரப்ஷன் என்றால் unless and until fullest cooperation of our bureaucrats, IAS officials, அது நடைபெற சாத்தியமே இல்லை, முடியாது, இந்த ஃபைலில் கையெழுத்து போட முடியாதுன்னு ஸ்டெபனாக நின்னாங்கன்னா யூ கெனாட் கோ ஃபார் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா CED எல்லாம் உடந்தையாக இருந்து தான் இந்த மணல் கொள்ளை காலகாலமாக நடைபெறுகிறது. ஆகவே ஊழல் ஊறி போயிருப்பதற்கு அது அதிமுக ஆட்சியிலும் சரி, இந்த ஆட்சியிலும் சரி, பெருமளவுக்கு ஐஏஎஸ் அதிகாரிகள் உடந்தையாக இருந்தார்கள். 1-2 ஐஏஎஸ் அதிகாரிகள் முன்பு தண்டிக்கப்பட்டார்கள். செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய முதல் பதவி காலத்தில் நடந்த ஊழலுக்காக. அதுபோன்ற நிலைமை இந்த பதவி காலத்திலும் 1-2 ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு வந்தால்தான் எதிர்காலத்தில் இந்த குற்றங்கள் குறையும் என்பது என்னுடைய பார்வை. இறுதியாக ஒரு கேள்வி சார். மத்திய அரசை கடுமையாக சித்தாந்த ரீதியாக எதிர்க்கிறார்கள். இந்தியாவிலே வலுவா பிஜேபி எதிர்க்கிற ஒரு கட்சியா திமுக தங்களை அடையாளப்படுத்திக் கொள்கிறார்கள். ஆனாலும் இப்படியெல்லாம் ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளாகி இருக்கிறார்கள். அவங்களுக்கு தெரியும் இல்லை, இதெல்லாம் அவங்களுமே இதை பார்த்துருக்க வேண்டியது தானே. இதை இன்னொன்று அவங்க நம்மளை பார்ப்பாங்க, நம்ம இவ்வளோ கடுமையான விமர்சனங்களை வைக்கிறோம் அப்படின்றது கூட இவங்க தெரியாமலே இந்த வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருக்காங்களா எப்படி? நீங்கள் உங்களுக்கு அதிகாரம் கண்ணை மறைத்து விடும் ஒன்று. இரண்டாவது, மத்திய அரசு வருமான வரித்துறை சோதனை என்பது நடத்துகிறது. சில நேரங்களில் சில கணக்குகள் பிடிபடுகின்றன, சில நேரங்களில் பிடிபடுவதில்லை. ஆனால் இப்போது சில விவகாரங்கள் சிக்கி இருக்கின்றன. நீங்கள் நேரு அவர்களுடைய சகோதரர் இடத்தில் நடத்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கிளாரிங்காக ஓப்பனாக சில விஷயங்கள் தெரிந்திருக்கிறது என்று அதிகார வட்டாரத்தில் இருந்து செய்திகள் அதிகாரபூர்வமாகவே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அமலாக்கத்துறை தரப்பிலிருந்து. அதாவது ஒரு குறிப்பிட்ட தொழில் தொடங்குவதற்காக வங்கியிலிருந்து கடன் வாங்குகிறார்கள், பெரும் தொகை 13 கோடியோ 15 கோடியோ. அந்த தொகை அப்படி ஒரு தொழிலுக்கே செலவிடப்படவில்லை, அது வேறு ஒரு இடத்தில் முதலீடு செய்யப்படுகிறது. இன்னொரு நிறுவனம் காட்டப்படுகிற லாபம் அந்த லாபத்திற்கேற்ப அந்த நிறுவனம் இல்லை, இப்படியான தகவல்கள். ஆகவே இது போன்ற விஷயங்கள். ரெண்டாவது, நீங்கள் இவங்க ஏவுறாங்க, எதிர்கட்சி மேலே ஏவுறாங்க, அது இதெல்லாம் சொன்னாங்க. அண்மையில் ஒரு செய்தி கடந்த வாரம் டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையில் பார்த்தோம். கிட்டத்தட்ட கணக்கில் வராத பணம் ஒரு 3000-4000 கோடியை இதுவரை நடந்த ரைடுகள் அமலாக்கத்துறை எடுத்திருக்கு. ஆகவே இப்படிப்பட்ட பெரும் பணமும் கைப்பற்றப்படுகிறது ஆங்காங்கே. இந்த மாதிரியான ஊழலுக்கு கடுமையான தண்டனை வருகிற போது தான் இது குறித்த ஒரு அச்சம் என்பது ஏற்படும். நிறைய விஷயங்கள். திமுகவின் 5 அமைச்சர் பெருமக்கள் கிட்டத்தட்ட 5 இல்லை, இன்னும் எண்ணிக்கையில் இன்னும் கூடுதலாக இருக்காங்க, விசாரணை வளையத்துக்குள்ளே இருக்காங்க. திமுக இதை எப்படி எதிர்கொள்ள போகிறது? அதே போல் இதில் 2 அமைச்சர்கள் ராஜினாமா கடிதமே கொடுத்திருக்கிறதா சில தகவல்களும் சொல்கிறீங்க. என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். நேரில் நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி திரு ரமேஷ் சார். வாய்ப்புக்கு நன்றி.